நம்முடைய போராளி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் வருகின்ற வழியெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருவாரியாக இருக்கின்ற மாவட்டம். இந்த மாவட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இன்றைக்கும் இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறதா என்று அனைவரும் வியந்து பார்த்திருக்கிறார்கள். ஊடகங்களே வியந்து நிற்கிறார்கள். மருத்துவர் ஐயாவிற்கு வயதாகிவிட்டது, 87 வயதாகிவிட்டது, அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் மீது விமர்சனங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகிறது என்ற வியப்பு மேலோங்கி நிற்கின்ற இந்த நேரத்தில் அது சம்பந்தமாக நம்மிடையே பேசுவதற்கு இணைந்திருக்கிறார் நம்முடைய போராளி மீடியாவில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்காணி தலைவர் அண்ணன் வேனர்ஸ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், வாழ்த்துகள். ஆனா நேற்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கருக்கு அருகில் நெம்மேலி என்கின்ற ஊரில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு, அங்கே திரண்ட கூட்டம், அவருக்கு கிடைத்த வரவேற்பு, இவற்றையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது நான் அண்மை காலமாக ஒரு 6 மாத காலம் இருக்கும் என்று நினைக்கிறேன். கட்சிக்குள்ள நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் தலைவர், முன்னாள் இளைஞரணி தலைவர், முன்னாள் ஒன்றிய அரசில் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக பதவி வகித்த நம்முடைய மதிப்புக்குரிய சின்னையா என்று சொல்வதில் பிழை இல்லை. அந்த சின்னையாவால் நம்முடைய கட்சிக்கும் நம்முடைய தலைவர் நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு கசப்பான நெருக்கடியான சூழலில் இன்றைக்கு 87 அகவை ஆகிறது நம்முடைய தலைவர் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு. திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து காலையில் 8 மணிக்கு தான் நெமலிக்கு புறப்படுகிறார் தன்னுடைய மகிழுந்து வண்டியில. ராணிப்பேட்டை மாவட்ட ஐயா பொதுக்குழுவுக்கு 11 மணிக்கு வர வேண்டும், 1 மணி அளவுல அரங்கத்தை காலி செய்ய வேண்டும் என்ற திட்டம் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கு, அதாவது ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகள். ஆனா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்குள் நுழைந்த உடனே இந்த பகுதி எப்படி இருக்குன்னா, ஆனா பெரிய நகர்ப்புறம் அல்ல, நாகரிகமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், பரபரப்பாக அங்கு இங்கும் அலைந்து திரிந்து ஓடக்கூடிய மக்கள் அல்ல. எல்லாம் பெரும்பகுதி 80 விழுக்காடு கிராம மக்கள், வயல்காட்டுகளிலே வேளாண்மை தொழில், அதாவது விவசாய தொழில் ஈடுபடக்கூடிய பெரிய தொழிற்சாலைகள் இல்லை. அந்த மக்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்குள்ள வருகிறார் ஐயா உடனே நெமிலிக்கு வருகிறார் உடனே நெடுக ஐயா, குறிப்பாக தாய்மார்கள் அப்படி அலை 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 அலையா வந்து ஐயா 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 ஐயா, வேற ஒரு சொல்லுக்குள்ள ஐயா ஐயா ஐயா. மேடையில நம்ம பார்த்தோமே, மேடையில இந்த அந்த அரங்கத்தை 80 விழுக்காடு தாய்மார்கள் முன்னக்கூட்டியே வந்து நிறைச்சிட்டாங்க. நிறைச்சு கிட்டத்தட்ட 1 மணிக்கு முடிய வேண்டிய கூட்டம் 1:30-2 மணிக்கு தான் முடிந்தது. தாய்மார்கள் வந்து எல்லா அரங்கத்தில் இருக்க அத்தனை பேரும் ஐயா பக்கத்துல வந்து ஐயா, அதாவது வயது வேறுபாடு இல்லாம அந்த பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும் என்று அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க. இவங்களுக்கெல்லாம் தெரியாதான்னா என்ன நடக்கிறது கட்சிக்குள்ள, ஐயாவுக்கு என்ன நெருக்கடி, ஐயா எந்த மனநிலையில் இருக்கிறார். எனக்கு ஒரு ஐயம் என்னன்னு கேட்டீங்க, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை ஐயாவுக்கு வயதாகி விட்டது, ஐயா அரசியலிருந்து ஓய்வு பெற வேண்டும், அவர் தைலாபுரம் தோட்டத்திலேயே அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு விமர்சனத்தை ஐயா மீது வைப்பதால் 87 வயதிலும் போர்க்களத்தை நோக்கி
மருத்துவர் ஐயா வருகிறார், இப்படிப்பட்ட ஒரு போராளியை காண வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் திரண்டிருந்தார்களா? அதாவது இந்த கூட்டத்துல ஒரு காட்சி நீங்க பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. பேசிக்கொண்டிருக்கும் ஐயா, நம்ம எல்லாரும் பேசிய பிறகு நம்முடைய சிறப்பு தலைவர் அண்ணாச்சி கோகா மணி பேசிய பிறகு, அதற்கு முன்பு நம்முடைய அன்பு தம்பி இளைஞரணி தலைவர் தமிழ்குமரன், அதற்கு முன்பு நம்முடைய கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆற்றல் மறவர் தம்பி அருள், அதற்கு முன்பு கட்சியினுடைய பொதுச் செயலர் முரளிசங்கர் எல்லாம் பேசின பிறகு ஐயா பேசினாங்க. தாய்மார்கள் அவர்களுக்குள்ளே ஐயாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஐயா கூட சொன்னாங்க, நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல, ஒரு அம்மா, அம்மா நான் உங்கள்கிட்ட பேசணும்னு வந்திருக்கேன், நீங்களா ஒருவருக்கு ஒரு பேசிக்கிட்டா நான் எப்படி உங்கள்கிட்ட பேசுறது, என் பேச்ச கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லும்போது ஒரு அம்மா அந்த மூலையில இருந்து சத்தம் போடு, ஐயா நீங்க பேச வேண்டாம் ஐயா, உங்க தரிசனம் கிடைத்ததே போதும் ஐயா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியுது ஐயா, 12ஆம் தேதி போராட்டம் தானே சொல்றீங்க, நீங்க பாருங்க ஐயா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில இருந்து எப்படிப்பட்ட செய்தி உங்களுக்கு வருதுன்னு பாருங்க ஐயா, உங்க தரிசனம் கிடைத்ததே போதும் ஐயா, நீங்க உங்களை பார்த்து கொண்டே இருக்கிற ஐயா, நீங்க இருக்கிறது வரைக்கும் என்று ஒரு அம்மா தன்னால பேசுறாங்க. ஐயா அப்படி திரும்பி வியந்து போயிட்டார். 2 நிமிடம் பேசல, என்ன பேசுறது, அந்த அளவுக்கு இந்த கிராம மக்கள் இன்றைக்கு ஐயா வந்து ஒரு பழுத்த பழமாக, அந்த அந்த மேடை சின்ன மேடை தான். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் ஒரு பல வருடங்களுக்கு முன்னால சொல்லியிருந்தார், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவுக்கு அடுக்குமொழி வசனம் கிடையாது, ஆமா, கவர்ச்சிகரமான தோற்றம் கிடையாது, ஒரு திரைப்பட நடிகர் கிடையாது, உடல் மொழி கிடையாது, ஆனாலும் அவரை பார்ப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் வருகிறது. அதையெல்லாம் தாண்டி மருத்துவர் ஐயாவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது, மக்களை ஈர்க்கின்ற ஆற்றல் அவருக்கு இருக்கிறது அப்படின்னு ஐயாவுடைய யதார்த்தத்தை பத்தி வந்து ஒரு எழுதியிருந்தார், பத்திரிகையில எழுதியிருந்தார். நானும் எனக்கு அதான் நினைவுக்கு வருது, படிச்சிருக்கிறேன். அந்த ஈர்ப்பு என்ன என்பது ஐயாவுக்கு இப்பெல்லாம் மேடை பேசல, அந்த உடல் மொழி, கையை தூக்குவது, காலை தூக்குவது, உடல் இப்படி திருப்பது அப்படி திருப்பது, அந்த உடல் மொழின்னு ஒண்ணு இருக்குல்ல பாருங்க. ஆமாமா, அதுல என்னன்னா அந்த பேச்சுக்கு உடல் மொழி ஒரு முக்கிய காரணம் இல்ல, இப்ப வெற்றிக்கு ஒரு முக்கிய இல்ல. இப்ப ஐயா வந்து உடல் மொழி கிடையாது, ஐயா அந்த 2 கைகளை இப்படி சொல்லி அந்த சுட்டி காட்டி பேசுவாரே தவிர அமைதியை பேசுவாரு, அடுக்குமொழியில அடுக்குமொழி சொற்கள் ஐயாட்ட இருக்காது. 2வது இந்த கற்பனையா பேசுவாங்கல்ல, அந்த கற்பனை கிடையாது. கூட்டத்துக்கு தகுந்தவாறு தன்னுடைய சொல்லாற்றலை மாற்றி அந்த கூட்டத்தை ஏற்கணுங்கிற அந்த நோக்கம் கிடையாது. இயல்பான பேச்சு நடை, அதாவது யதார்த்தம் சொல்ல பாருங்க, அந்த யதார்த்தத்துல குடும்பத்துல ஒருத்தர் பேசிக்கொள்ளும்ல, அப்படிதான் ஐயா வந்து மக்கள்கிட்ட பேசுவாங்க. அதை விட பெரிய சிறப்பு அண்ணா, நாங்க அந்த காலத்துல பாமக பணியாற்றும் போது எங்களை பேச்சாளர் கூட ஐயா பேச விட மாட்டாங்க. அம்மா வந்து பேசுமா 2 நிமிடம்னு மக்களை மேடையில் ஏற்றி பேச வைத்த மாமனிதர் நம்முடைய ஐயா. அதெல்லாம் இந்த மக்களுக்கு இன்றைக்கு வந்து இந்த தாய்மார்களுக்கு தெரியுது. அதுவும் எப்படியாவது மேடையில் ஏறி ஐயாட்ட ஒரு வணக்கத்தை போட்டுறணும், நம்ம முகத்தை ஐயா பார்த்துடணும் என்கின்ற அந்த 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 ஆர்வம் இருந்த தாய்மார்கள், இளைஞர்கள் முன்னால நின்றுட்டு 18 வயசு 19 வயசு இந்த முதியவரை பார்க்க செல்ல வைத்துக் கொண்டு தாய்மார்களை பார்க்க விடாம முன்னால மறிக்கிறாங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஐயா 12ஆம் தேதி தானே, டிசம்பர் மாசம் 12 தானே, சமூக நீதி போராட்டம் தானே, சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை தானே, நாங்க பார்க்கிறோம் ஐயா என்று ஐயா பெண்கள் சொல்றாங்க. பெண்கள் இளைஞர்கள் எல்லோரும் நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் அப்படி எப்படியே இருக்கிறாங்க. புதிய இளைஞர்கள், அந்த இளைஞர்களுக்கு 80ல இருந்து 87 வரைக்கும் நடந்த போராட்டத்தை பற்றி தெரியுமா? செய்திகள் படிச்சிருப்பாங்களா? நேரில் படிச்சு பார்த்திருப்பாங்களா? கிடையாது. ஆனால் ஐயாவுடைய கொள்கை, குறிக்கோள், நோக்கத்தை புரிந்து கொண்டு இந்த அதாவது இல்ல அதுல என்னன்னா, ஏன் வந்து பெண்கள் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 87 வயதில் ஐயா நம்மளை தேடி வராருன்னா நிச்சயம் சமூக நீதிக்காக தான் வருவாரு. ஆமா, நிச்சயம் இடஒதுக்கீட்டுக்காக தான் வருவாரு. ஆமா, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தான் வருவாரு.
அந்த மக்கள் சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா. ஆனா புரிந்து கொள்ள வேண்டிய அவருடைய மகன் தான் புரிஞ்சுக்கல. யாரு கூடுதலான புரிதலோடு உடன் இருந்து நிழல் போல தந்தைக்கு மகனாற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான்குள் எனும் சொல்லுன்னு நம்முடைய அறிவுலக பேராசான் சொல்கிறார். தந்தைக்கு மகன் பக்கத்துல இருந்து தந்தை எந்த பணி, அது அரசியல் பணியாக இருக்கலாம், குடும்ப வேலையாக இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம், அந்த பணிகளை செய்யும்போது தன்னுடைய தந்தைக்கு நிழல் போல் இருந்து தந்தையினுடைய குறிப்பறிந்து, இல்லையா, தாய் 8 அடி வைந்தால் குட்டி 14 அடி பாயும் நம்ம சொல்றோம்ல, அது போல இருந்து அந்த பணியை செய்யக்கூடிய மகனை அந்த தந்தை நினைப்பாராம், நம்முடைய முன்னோர்கள் என்ன தவம் செய்தார்களோ தெரியவில்லை, இந்த பிள்ளை நமக்கு வந்து வாய்த்தது என்று எண்ணக்கூடிய நம்ம அறிவுலக பேராசன் வள்ளுவர் சொல்கிறார். நாமளும் அப்படிதான் கற்பனையா நினைச்சுக்கிட்டு அவர் அமைச்சரா இருக்கும்போது. ஆஹா, ஒரு ஐயா கூட சொன்னாங்க தொடக்கத்துல, நான் என் குடும்பத்தினரை யாரையும் அரசியல் ஈடுபடுத்த மாட்டேன், பதவிகளில் அமர்த்த மாட்டேன் என்று சொன்னதை நம்ம கட்சி தொண்டர்கள் பின்னால மாற்றி, இல்லையா நீங்க சின்னையாவை களத்துல இறக்கணும் என்று சொல்லி அப்படி இறக்கப்பட்டு அவர் அமைச்சரா இருந்து அந்த பணியை ஆற்றுகிற பொழுது மருத்துவர் ஐயாவுக்கு பிறந்த பிள்ளை தான் யார் என்பதை காட்டுகிறார், அறிவால் ஆற்றலால் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்போ என்னத்தை சொல்றது, அவர் கொடுக்கிற தொல்லை இந்த 87 வயது தந்தைக்கு, இந்த கோடிக்கணக்கான மக்களின் தலைவனுக்கு. அண்ணா உங்களுக்கு தெரியுமா, என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் மிகப்பெரிய ஆளுமை மன்மோகன் சிங், சோனியா காந்தி, அவங்களால கொடுக்க முடியாத தொல்லை மருத்துவர் ஐயாவுக்கு. தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமை கலைஞர் கருணாநிதி, அவர் கொடுக்க முடியாத தொல்லை. மக்களால் புரட்சி தலைவர் என்று போற்றப்பட்ட எம்ஜிஆர் மருத்துவர் ஐயாவை நெருங்க முடியாமல் கொடுக்க முடியாத தொல்லை. அது இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா வந்து தமிழகத்தின் இமல்டா மார்கோஸ்னு வர்ணிச்சாங்க. ஜெயலலிதாவை மிகவும் அகம்பாவம் பிடித்தவர்னு சொன்னாங்க. சட்டமன்றத்திலேயே நான் பாப்பாத்தி, என்னை யாரும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாதுன்னு சொன்னாங்க. கலைஞர் கருணாநிதியை நள்ளிரவு கைது பண்ணி சிறையில கொண்டு வந்து அடைச்சாங்க. அந்த ஜெயலலிதா கூட மருத்துவர் ஐயாவிற்கு கருணாநிதி மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எவரும் நெருங்க முடியாத லோக குரு என்று சொன்ன சங்கராச்சாரி, அவர் சமுதாயத்தில் அது ஒண்ணு. அதே மாதிரி வந்து கலைஞரை வந்து நள்ளிரவில் கைது செய்தது, இவ்வளவு தொல்லைகளை மற்றவர்களுக்கு கொடுத்த ஜெயலலிதா கூட மருத்துவர் ஐயாவிற்கு தொல்லை கொடுக்க முடியவில்லை. திருச்சி சிறைச்சாலையில் மருத்துவர் ஐயாவை அடைத்துவிட்டு இதற்கு மேல் அவரை சிறையில் வைத்திருந்தால் தமிழ்நாடு தாங்காது, நம்ம பதவி தப்பிக்காது என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு உலக வரலாற்றிலேயே மருத்துவர் ஐயாவை சிறையில் அடைத்ததற்கு பிறகுதான் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் தலையில ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டினான். ஆமா ஆமா ஆமா. அப்படிப்பட்ட வரலாறு ஏற்படுத்தின தலைவருக்கு அவருடைய பிள்ளை சின்னையா அன்புமணி அவர்கள் இப்படி ஒரு தொல்லையை கொடுக்கலாமா? கொஞ்சமாவது அவர் சிந்திக்க வேண்டாமா? அதாவது நம்ம என்ன சொல்றோம், எனக்கு இந்த மாதிரியான சொற்களை சின்ன நோக்கி பேசுறதுல உள்ளுக்குள்ள பெருத்த வருத்தமும் வலியும் இருக்கு. மனச்சான்று. கோடிக்கணக்கான மக்கள் ஐயாவை குலதெய்வம், எங்கள் குலதெய்வம், எங்கள் குலதெய்வம். இன்னைக்கு பேச பார்த்தோம்ல, நான் கொஞ்சம் மேடையில இருந்து கீழே இறங்கிட்டேன். மக்கள் என்ன கருதுறாங்க, என்ன செய்திகள் வெளிப்படுத்துறாங்க, ஐயாவை எந்த பார்வையில பாக்குறாங்க, எதிர்காலத்துல என்ன ஐயா செய்யணும்னு நினைக்கிறாங்க என்பதை ஆய்வு செய்யறதுக்காக நான் எப்போதுமே வழக்கமா மேடையில ஒரு பாதி நேரம் இருந்துட்டு மக்களோடு கூட்டத்தோட கூட்டம் கலந்துருவேன். அப்படி வந்து கலந்து பேசிக்கொண்டு அறிந்து கொண்டிருக்கும் போது, ஐயா எங்க பிள்ளைகள் இன்றைக்கு உயர்கல்வி கற்றிருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கல்வியை பயன்படுத்திட்டு இன்னைக்கு அரசு துறையில வேலை பார்க்கிறாங்க, எல்லா துறைகளிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாங்க எங்க பிள்ளைகள் என்று சொன்னா, அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர். எங்க வீட்டுல அரசாங்க சம்பளம் கொஞ்சம் வருதுன்னா அது எங்கள் குலதெய்வம் போராடிய அந்த போராட்டத்தின் விளைவு.
இன்னும் கூடுதலாக இப்ப போதிய அளவு நமக்கு கிடைக்கல. ஐயாவே சொல்றாங்க 20 விழுக்காடு கல்வியில வேலை வாய்ப்புல தனி பங்கீடு சமுதாயத்தை கிடைக்கணும்னு ஐயா தொடர்ந்து 46 ஆண்டு காலமா போராடுறாங்க. என்னமோ அதுல முழுமை பெற முடியல. அந்த முழுமையை எட்டுவதற்கு 87 வயதுல ஐயா எங்களை தேடி வராருன்னா நாங்க ஐயாவை பார்க்க வர வேண்டாமா? ஐயா பேச்சை கேட்க வேண்டாமா? ஐயா சொல்கிற வேலையை செய்ய வேண்டாமா? ஐயா சுட்டி காட்டுகிற களத்துல போய் அன்றைக்கு நாங்க நிற்க வேண்டாமா என்று இளைஞர்கள் முதியவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில இவர்கள்லாம் இன்னைக்கு இந்த கருத்துக்களை சொன்ன இந்த கூட்டத்தில் கூடிய மக்கள் எந்த பதவியையும் பெறாதவர்கள் இல்லையா? அப்போ எந்த சுகத்தையும் அனுபவிக்காதவர்கள், இன்றைக்கும் வயலுக்குள்ள இறங்கி வேலை செய்யறவங்க, பெட்டிக்கடை வைத்து பிழைப்பு நடத்துறவங்க இல்ல, அப்படி சிறு சிறு தொழில்களை செய்து கொண்டு குடும்பத்தை நடத்துகிற அந்த உழைக்கும் மக்கள், உண்மையிலே பாட்டாளி சொந்தங்கள் ஐயா சொல்லுவாங்கல்ல, அந்த பாட்டாளி சொந்தங்களுடைய உள்ளமும் அந்த உள்ளம் வெளிப்படுத்துகிற கருத்தும் ஐயாவை பற்றி இப்படி இருக்கும்போது பெற்ற பிள்ளை அவரால் உச்சபட்ச பதவி ஆனா தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் பிரதமர், அவருக்கு அடுத்து ஒரு 4-5 அமைச்சர்களுக்குள்ள நமச்சனே வந்துடுறாரு. அந்த அளவுக்கு பிரதமருக்கு அடுத்து 4-5 அமைச்சர்கள், பெரிய அமைச்சர் கேபினட் நீங்க சொல்றீங்க, மூத்த அமைச்சர்கள் சொல்லுவோம். அந்த அமைச்சரவையிலே மிக 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 இளையவர் இவர்தான். ஆனால் மூத்த அமைச்சர் அதுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மத்திய அரசுல அமைச்சரவை கூட்டம் போடும் போது அந்த அமைச்சரவை கூட்டத்துல கேபினட் மந்திரி மட்டும் தான் கலந்துக்குவாங்க. ஆமா ஆமா, இணை அமைச்சர் துணை அமைச்சர் எல்லாம் கலந்து கொள்ள மாட்டாங்க. அதுல அந்த இணை அமைச்சர்ல தனி பொறுப்பு போடுவாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் கலந்துக்குவாங்க. அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை மருத்துவர் ஐயா அன்புமணி அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தாங்க. மட்டுமல்லாம தலைமை அமைச்சர் ஒரு அவசரமா ஒன்றிய அரசுடைய ஆட்சியுரை தொடர்பாக ஒரு சின்ன கலந்தாய்வு ஒரு அரை மணி நேரத்துல பேசணும், ஒரு 8 மணி நேரத்துல முடிவு பண்ணி கூப்பிடா ஒரு 5-6 அமைச்சர்களை தான் கூப்பிடுவாங்க. அதுல ஒருவரா அப்படிப்பட்ட உயர்ந்த அமைச்சர் பொறுப்பை வகித்து உலகம் புறம் சுற்றி வந்து இந்த அறிவியல் வளர்ச்சி, அரசியல் வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சியில 87 அகவையான இல்ல. அதுல இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி நடக்கின்ற பொழுது, மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற பொழுது அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர்களே தன்னிச்சையாக செயல்பட முடியாது. மன்மோகன் சிங்கிற்கும் சோனியா காந்திக்கும் கட்டுப்பட்டு தான் அவர்கள் அமைச்சராக அவர்களுடைய முகக்குறிப்பு அறிந்துதான் செயல்பட. ஆனால் அன்புமணி அவர்கள் மட்டும்தான் மருத்துவர் ஐயாவுடைய பிள்ளை என்கின்ற ஒரே காரணத்திற்காக சுகாதாரத்துறையை பொறுத்தவரை அனைத்து முடிவுகளையும் தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய அதிகாரத்தை மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் இவருக்கு கொடுத்திருந்தார்கள். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைச்சராக மருத்துவர் ஐயாவுடைய மகன் என்பதால். அது மட்டும் இல்லாமல் வரலாற்றில் 7,000 கோடி 8,000 கோடியை தாண்டற மக்கள் நலவாழ்வுத்துறைக்கு. ஆனா நம்முடைய சின்னையா அமைச்சராக இருக்கும்போது நம்முடைய நிதியமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்த ப. சிதம்பரம் அவர்களிடத்துல நேரடியாக பேசி தொலைபேசியில 16,000 கோடி ரூபாய் இந்த மக்கள் நலவாழ்வுத்துறை, அதாவது நீங்க சொல்ற அந்த சுகாதாரம், சின்னையா அப்படிதான் சொல்லுவார், அவர் தூய தமிழ் சொற்கள்லாம் தெரியுமா தெரியான்னு தெரியல, சுகாதாரத்துறைக்கு 16,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு, அதாவது வரவு செலவு கணக்கு பார்ப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு பெற்று கொடுத்தவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா. அந்த 16,000 கோடி வரவு செலவு, எந்த நிதியை எவ்வளவு ஒதுக்கணும், எந்த துறைக்கு கொடுக்கணும், எந்த மருந்தை வாங்கணும், எந்த ஊசி மருந்த உற்பத்தி, எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற, அது தொடர்பான அனைத்து செய்திகளும் உலக நாடுகள் முழுவதும் போய் கற்று வரக்கூடிய அவ்வளவு பெரிய வாய்ப்பை தமிழ்நாட்டில் எந்த தமிழனுக்கும் இதுவரைக்கும் கிடைக்காத அந்த வாய்ப்பை, அதாவது மற்ற கட்சிகள், இந்த கூட்டணி கட்சியில இருக்கிறோம்ல, இப்ப அகில இந்திய கட்சி காங்கிரஸ் பொறுத்தவரை நம்ம நீங்க காங்கிரஸ் ஆட்சி நடத்தும் போது காங்கிரஸ் அமைச்சர்களே சிதம்பரம், பிரணாப் முகர்ஜி, இப்படி ஒரு சில மூத்த அமைச்சர்களுக்கு மட்டும்தான் அவங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த கட்சியில அவங்க 2 பேரும் அவங்க இருந்தது, அவங்களுக்கு கீழே இருந்த அமைச்சர்கள் எல்லாம் கிடையாது. 2வது கூட்டணி கட்சிகளை இப்படி விட மாட்டாங்க. ஏன்னா கூட்டணி கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள முடங்கி போற கட்சி, ஆந்திராக்குள்ள முடங்கி போற கட்சி, கர்நாடகத்துக்குள்ள முடங்கி போற கட்சி,
காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய கட்சி, அந்த கூட்டணி கட்சிகளில் இருந்து அமைச்சராக பதவியேற்று மிக சிறப்பாக ஒருவர் வந்தார்னா அது அன்புமணி ஐயா மட்டும்தான். அதுக்கு யார் காரணம், மூலம் யார், ஆணிவேர் யாருன்னா தமிழின போராளி மருத்துவர் ஐயா. அப்படிப்பட்ட ஐயாவுக்கு அதான் நான் ஏற்கனவே சொன்னல, மனச்சான்றுபடி சிந்தித்தால் எந்த தனையரும் தன்னுடைய தந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வந்திருந்த தாய்மார்கள் என்ன சொல்றாங்க, ஏன் இந்த அன்புமணி இப்படி செய்யறாங்க, ஐயா நல்லா தானே இருக்கிறாங்க, வலிமையா தானே இருக்கிறாங்க, எல்லோருக்கும் நல்ல வழியை காட்டுறாங்களா, அடுத்த போராட்ட களம் அமைக்கிறாரு, அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் வருது, நம்ம கட்சி சார்பில் குறைந்தது ஒரு 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும் என்ற கனவோடு இருக்கிற ஐயாவுக்கு ஏன் அவருடைய மகன் இப்படி தொல்லை கொடுக்குறாங்க, நீங்க எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நம்ம கிட்ட கோவப்படுறாங்க. நாம சொல்லக்கூடிய நிலையில சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையில, சொல்லக்கூடிய இடத்துலயே நான் இல்ல சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையில அவர்கள் இல்ல. ஆகையினாலதான் நம்ம காணொளி வாயிலாக நம்முடைய மக்களுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகிற வாய்ப்பா தான் நம்ம இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக அந்த தேனீ அந்த மலர்கள் வண்டுகள் தேனி இருக்கிற மலர்கள் மொய்க்கும் பாருங்க, அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பு இல்லாம எங்களுடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலம், எங்கள் சந்ததியினுடைய வாழ்வுரிமைக்காக களத்துல இன்றைக்கு நிக்கிற ஐயாவை முகத்தை பார்த்துரும், அந்த திருமுகத்தை பார்த்துரும், அந்த திருக்கைகளை தொற்ற முடியாதா, அந்த திருப்பாதங்களில் தொட்டு வணங்கிட முடியாதான்னு இது ஒரு வகையான போக்கு இருந்தாலும் மக்களுடைய எண்ணமும் அவங்களுடைய பார்வையும் ஐயா மீது அப்படி இருக்கு. சின்னையா ஐயா தான் இப்படி இருக்கிறார். அதுக்கு மேல நம்ம பேச விரும்பல. அதுல இறுதியா ஒரே ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, குஜார் இன மக்களுடைய சமூக நீதிக்காக போராடினாங்க. ஆமா, இன்னைக்கு அந்த போராடிய தலைவர்கள் யாருன்னு தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது, நமக்கு தெரியாது. குஜராத் மாநிலத்துல பட்டேல் சமூகத்திற்காக ஹர்திக் பட்டேல் ஒருத்தர், ஆமா ஆமா ஆமா, லட்சக்கணக்கான மக்கள் ஹர்திக் பட்டேல் மறைச்சு போட்டாங்க. அதான் லட்சக்கணக்கான மக்கள் ஹர்திக் பட்டேல் பின்னால போனாங்க. கடைசியா அவர் அந்த சமூக நீதி போராட்டத்தை, பட்டேல் சமூகத்திற்கான சமூக நீதி போராட்டத்தை தடால்னு கீழே போட்டு அவர் என்ன பண்ணார், காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து குஜராத் மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரானார். ஆமா, அதுக்கப்புறம் அதையும் விட்டு பிஜேபியில் ஐக்கியமாயிட்டார். இப்படி நமக்கு தெரிந்து சமூக நீதிக்காக போராடிய தலைவர்களில் வட இந்தியாவில் நம்முடைய காலத்தில் நாம் பார்த்தவர் ராம் அவதேஷ் சிங். அதற்கு பிறகு சமூக நீதிக்காக போராடிய தலைவர்கள் பாதியிலேயே அந்த சமூக நீதி கீழே போட்டாங்க. ஆமா, தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருக்கு பிறகு சமூக நீதிக்காக போராடிய தலைவர் ஐயா தான். ஆமா, மற்றவங்களாம் சமூக நீதினு பேசினாங்க, எதையும் செய்யல. அப்படிப்பட்ட ஐயான்னா ஐயா பேசினாரு, நம்ம பெரியவர் ஆணைமுத்து போராடினாரு, இன்னும் ஒரு சிலர் போராடி இருக்காங்க. அதிகமான போராட்டங்களை முன்னெடுத்தவர் ஐயா தான். அதாவது போர்க்களத்தை அமைத்தவர் ஐயா தான். பெரியார் பேசினாரு, ஆணைமுத்தையா எழுதினாரு. அவரும் ஆணைமுத்தும் எழுதினாரு, பிரச்சாரம் பண்ணல. அது தெரியும் எனக்கு ஆணைமுத்தையாவோட நிறைய நான் பழகி இருக்கிறேன், உடன் இருந்திருக்கேன். ஒரு கூட்டத்தில் கூட சென்னையில 2010 ஆணைமுத்தையா நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில ஐயா எல்லாம் போய் உட்கார்ந்து இருந்தாங்க. நான் கொஞ்சம் பிந்தி போனேன். ஆணைமுத்தையா வாங்க வாங்க வேணும் சொன்னோம், ஐயாவே ஏந்து போயிட்டாங்க. தெரியுமான்னு, ஏன் வீட்டும் அவரை விட பக்கத்துல தான் திருவள்ளிக்கண்ணில இருந்தோம். அவர் பெருஞ்சித்திரனாரோடு இருந்தாரு, தம்பிய தோழர் எனக்கு தெரியும்னு சொன்ன. அது மாதிரி ஆனாலும் கூட அதே போல என்ன, அஸ்ஸாம்ல நாங்க இளைஞர்களா இருக்கும்போது மகன்தான் ஒரு பெரிய புரட்சி தலைவர் பிரபலகுமார் மகன்தானே மாணவர்களை திரட்டி பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார். போராடி கடைசி ஆட்சியும் பிடிச்சாங்க. பிடிச்சாரு. இன்னைக்கு என்ன ஆனாருன்னு யாருக்கும் தெரியும். அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. ஆட்சியும் பிடிச்சாங்க. அதே போல பிபி சிங் பிரதமர் மக்கள் பிபி சிங் பிரதமர் ஆகும் போது அந்த கூட்டணியில மிகப்பெரிய அங்கம் வகித்தவர் பிரபலகுமார் மகன் தான். ஆமா, அஸ்ஸாம்ல. இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த மாணவர் அமைப்பே இல்ல. அஸ்ஸாம் கணபரிசு, ஆமா கணபரிசு அமைப்பு அது இல்ல. ஆனா புரட்சி மாதிரி நடந்தது. 17 வயசு 18 ஒரு மிகப்பெரிய மாணவர் வயசாகுது. 17 வயசு 18 வயசுல அஸ்ஸாம் புரட்சியாளர்கள் அந்த பிரபலகுமார் மகந்தாவை பற்றி நாங்கெல்லாம் படிச்சுட்டு பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருந்தாரு. இன்னைக்கு எங்க இருந்தாரு. அதே மாதிரி கூர்கா மக்களுக்கு ஒருத்தர் போராடினார் பாருங்க, கூர்கா லேந்து கேட்டு. அவர்களும் என்ன தெரியல. ராபர்ட் ஜெய்சிங் ஜெய்சிங் தொப்பியெல்லாம் வச்சிருப்பாரு. ஆமா, நல்ல பேசுவாரு, மேடையில உடல்மொழியோடு பேசுவாரு, மக்களை ஈர்த்தாரு. அந்த அமைப்பு எங்க இருக்கு, அந்த தலைவர் என்னானாரு, அந்த கோரிக்கைகள் முழுமையா நிறைவேறியதா என்று எவருக்கும் இன்னைக்கு தெரியாது. ஆனா 1980ல இருந்து 1980ல இருந்து இன்னைக்கு 2025
அப்ப 45 ஆண்டு காலமாக நாட்டு மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தம்பி முரளிசங்கர் கூட பேசினார் பாருங்க. தமிழ்நாட்டில் இல்ல என்னாச்சு ஐயா, இந்தியா முழுவதும் தன்னுடைய கட்சி பதவி, தலைவர் பதவி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு குடிமகனுக்கு, மாநில பொதுச் செயலாளர் பதவி பட்டியல் பிரிவு குடிமகனுக்கு, பொருளாதார பதவி சமய சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ பிற மதத்தினரோ இதுல இருக்கணும் சொல்லி அந்த 3 பதவிகளுக்கும் பொருத்தமான குடிமக்களை தேர்வு செய்து நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி மேடையில் உட்கார வைத்து, பொறுப்புகளை உட்கார வைத்து அழகு பார்க்கிற அந்த பெருந்தன்மை இருக்க பாருங்க. எந்த கட்சியில இருக்கா? எந்த கட்சியில? என் தம்பி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பு சீமான் அடிக்கடி சொல்லுவாரு, எங்க ஐயா தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் பட்டியல் பிரிவு தமிழன் பொதுச் செயலாளர் அப்படின்னு பெருமையை பேசுவாரு. அவர் செஞ்சாரான்னு அவரும் செய்யல. அவர் கட்சி பொதுச் செயலாளர் யாருன்னு யாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும். ஆனா யாருக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. தன்னை தவிர, தன்னை தாண்டி, தன் முகத்தை தவிர பிறர் எவருடைய முகமோ நாட்டு மக்களுக்கு உள்ளத்துல பதிந்து விடக் கூடாது என்கின்ற நோக்கம் இந்த தலைவர்கள் இருக்கு. ஆனா நம்ம ஐயா பாருங்க, கௌரவத்துல இன்னைக்கு இருக்கிறாரு அண்ணாச்சி கோகாமணி, 25 ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், நாடறிந்த தலைவர். அவர் உருவாக்குனது யாரு? தமிழின போராளி மருத்துவர் ஐயா. இன்னைக்கு அவர் பையனுக்கும் இளைஞரணி தலைவர் பொறுப்பு கொடுத்திருக்காரு. அதே போல பொதுச் செயலாளர் இன்னைக்கு சின்ன ஒரு பொதுச் செயலாளர் இருக்காரு, பேருக்கு வாய் மூடி மௌனி அப்படி கையை கிட்டே மேடை நிற்பாரு. எங்க அண்ணன் தான். எனக்கே நிலைய பார்க்கல. அவர் ஒரு சிந்தனையாளருங்கிறத நாம ஒத்துக்கிறோம், அதுல மாற்றம் கிடையாது. பெரிய அறிஞர் என்ன, அந்த சிந்தனையாளரே இன்னைக்கு சிந்திக்கிற சக்தி இழந்துட்டு நிக்கிறார். ஆமா, அதான் பெரிய அவலம். அந்த பரபரப்பான செய்தி வரும்போது கொஞ்சம் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா நாம பாருங்க, அதே ஐயா கலந்துகிற எல்லா நிகழ்ச்சியிலையும் அந்த பொதுச் செயலாளருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு ஐயா. இன்னைக்கு முரளிசங்கர் எல்லா மேடையும் ஐயா, இன்னைக்கு வடிவேல் ராவன் இன்னைக்கு வாய் புத்தி கைகட்டி மௌன சாமியார் மாதிரிலாம் நின்றுகிட்டு இருக்காரு மேடையில. அதனால ஐயா போராளிகளை வளர்த்தெடுப்பார், போராளிகளை உருவாக்குவார், பெரும் பெரும் பொறுப்புகளிலே பதவிகளிலே அனைவரையும் அமர வைத்து அழகு பார்ப்பார். மக்களிடம் ஒளி வாங்கி கொடுத்து நீங்க பேசுங்க. பயிலரங்கத்தில் ஐயா சொல்லுவாங்கல்ல, மக்களிடமே செல்லுங்கள், மக்களுக்கு பாடம் எடுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வது போல மேடையில் இருந்து கொண்டு ஒளி வாங்கிய மக்களிடம் கொடுத்து நீங்க பேசுங்கன்னு சொல்லி மக்களை பேச வைத்து கேட்டு பார்க்கிற அந்த தன்மை, மக்களை பேச வைத்து அந்த அழகு பார்க்கிற தன்மை தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல். இவ்வளவு நேரம் நம்முடைய ராணிப்பேட்டை பொதுக்குழுவை பற்றி மிக சிறப்பான விளக்கங்களை கொடுத்த அண்ணன் வேனரசு அவர்கள், அடுத்து தொடர்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு பொதுக்குழு, ஐயா எடுக்கின்ற ஒவ்வொரு முன்னெடுப்புகள், குறிப்பாக டிசம்பர் 12ஆம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கின்ற சமூக நீதிக்கான அந்த போர்க்களம், அவற்றை பற்றிய பல்வேறு சுவையான தகவல்கள், பல்வேறு போராட்ட தகவல்கள், இவற்றுடன் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள்.